ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாக தேவ சமூகத்திலே கூடி வரும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அப்பா, ஆண்டவரே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தேவன் நீர் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீர் வருவீராக, எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வருவீராக. தேவ மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. அப்பா, நீர் வாசம் செய்யத்தக்கதாக உமக்கு ஒரு ஆலயத்தை எங்களால் உருவாக்க முடியுமோ? ஆனாலும் அப்பேற்பட்ட தேவன் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யும் படிக்கு நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் கவலைகள், துக்கங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஓரமாய் வைத்துவிட்டு அப்பா, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இனி அதை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. விடுதலையோடு கூட, உற்சாகத்தோடு, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான இருளின் அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமானதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. பாவக்கரைகளை நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உண்மையாய் உம்மை ஆராதிக்கணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கணும் ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், தேவ தரிசனங்களை காணும்படி இந்த கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் வந்தோம் போனோம் பாடணும் இல்லப்பா, உம்மோடு உறவாடுகிற நேரம் ஆண்டவரே. நீங்க பேசுறது கேட்கிற நேரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மோடு கூட பேசுகிற நேரம் அப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்தி உமது சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல அசைவாடுங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக எங்களை வைக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியானவரே,
புதிய கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல எல்லாம் அருந்து விழுந்ததே. இன்றைக்கும் எங்களை கட்டி இருக்கிற பொல்லாத கயிறுகள், சாத்தானுடைய வஞ்சகங்கள், பாவ கயிறுகள் எல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் இறங்கும் போது நெருப்புப்பட்ட நூல் போல கருகி போகட்டும் ஆண்டவரே. ஒரு மெய்யான விடுதலை உண்டாவதாக. ஓ ரபா ஷபரி மக்கரமலா ரிஷபரிகா பாபா பாபா பாபா. சத்துருவை பார்த்து நீ ஓடி போவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் சொந்த ஜனம் உன்னை கட்டினார்களோ, சத்துருடைய கையிலே உன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஆவியை அனுப்புகிறாரே. ஆவியானவர் உன்மேல இறங்கும் போது நீ பலன் அடைவாய். கட்டுகள் அறுக்கப்படும். உன் சத்துருக்களை சிதறடிக்கும் படிக்க தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ரிபலா ஷதா ரிபா கரபலா ஓ ரபா லக்தா ரிபா கரபலா ஷபா பாபா பாபா ஓரி ஷபரி கரபா. சிம்சோன் ஒரு ஆளு தான், அவர்கள் 1000 பேரா இருந்தார்கள். ஒரே ஒரு சிம்சோன் 1000 பேரை அடித்து கொன்று போட்டது போல உன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் உன்னோடு கூட ஆவியின் பலன் இருக்கும் போது அவர்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. இன்றைக்கு இந்த பலத்தின் ஆவியா எங்கள் மேல் இறங்குங்கப்பா. பலத்தின் ஆவியா இறங்குங்கப்பா. பலவீனப்பட்ட பாண்டங்களாக இல்ல ராஜா, கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொண்டவர்களாக இன்றைக்கு எங்களை பலவானாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். நீங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா. இன்னும் எத்தனை நாள் நான் கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருப்பேன், செயல்பட முடியாத நிலைமையிலேயே இருப்பேன். இன்றைக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பிலே நிற்பது போல நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ? மரணத்தின் விளிம்பிலே நிற்பது போல நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ? இதோ சிம்சோன் அவ்வளவு பேரை அடித்து போட்ட பிறகு அவன் ஜெயம் பெற்று விட்டான். ஆனாலும் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை நோக்கி, ஓ என் ஜீவனை விட்டு போயிரும் போல இருக்கே ஆண்டவரே, நான் இந்த பெலிஸ்தர்களோடு செத்து மடிய வேண்டுமோ? என்னால போராட முடியலப்பா. நான் யுத்தம் செய்யறேன், ஆனாலும் என்னால போராட முடியல. எனக்கு பலன் இல்லாதது போல நான் உணர்கிறேன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ மடிந்து போவது இல்லை, நீ மடிந்து போவதில்லை. உன்னை கொண்டு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் உண்டு பண்ணின தேவன் அல்லவோ? நீ மடிந்து போவது இல்லை. இதோ அங்கே கண்மலையை பிளந்து கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணினாரே. சிம்சோனுடைய ஜீவன் அவனுக்குள்ளாக திரும்ப வந்தது போல இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில தன்னுடைய சரீரத்தை பிளந்து ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்த தேவன் அல்லவோ? உன் ஜீவன் உன்னை விட்டு போவதில்லை, நீ மடிந்து போவதில்லை. இன்றைக்கும் கர்த்தர் புதிய ஜீவ ஊற்றை நமக்காக திறக்கிறார். புது ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, அவருடைய யுத்தத்தில் நிற்பதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இன்றைக்கு அந்த அபிஷேகம் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாதே. இன்றைக்கு நீர் விரும்புகிற பரிசுத்தத்தினால எங்களை அலங்கரிப்பீராக. உலகத்தின் பார்வையில் நாங்கள் பரிசுத்தனா இருப்பது அல்ல ராஜா, கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ள சந்ததியாக தெரிந்து கொண்டீரப்பா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல இன்றைக்கு எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. நாங்கள் எவ்வளவு காரியத்தை சாதிச்சாலும் தேவ சமூகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் வந்து நிற்கும் போது உம்மை நாங்கள் பார்க்க முடியாதேப்பா. இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்கணும்னு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி சொல்லி அவரை துதிக்கலாமா? இந்த நாள், இந்த வாதம் முழுவதும், இந்த கடந்த வருஷம் முழுவதும் அப்பா, நாங்கள் பிறந்த நாள் முதல் எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. நன்றி என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை உமக்காக கட்டுகிறோம் ராஜா. ஆனந்த பலிகளை இடும்படிக்கு என் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நாங்கள் ஆனந்த பலியிடும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நமக்கு நன்மை செய்தார், நன்மை செய்தவருக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், சொல்லி சொல்லி பாடு
படிக்கு வாசலை திறந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தின் ஆஸ்தி, உலகத்தின் பேர், புகழ், பதவி, பட்டம் இது இல்லப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொந்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. என் மனவாளெல்லாம் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை தேடி வந்து ரட்சித்தீர் ஆண்டவரே. அதற்காக நான் நன்றின்னு சொல்றேன்ப்பா, நான் நன்றின்னு சொல்றேன்பான்னு சொல்லி பாடலாமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. தேவனுடைய சமூகத்துல வந்து அவர் செய்த இந்த பெரிய நன்மைக்காக நன்றின்னு சொல்லி நம்ம பாடியிருக்கோம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா கூட இவ்வளோ சந்தோஷம் வராது. அந்த உலகம் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் என்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் படிக்கு, என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் படிக்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்ன்றதை உணர்ந்து பார்க்கிறோமோ அது மேலான சந்தோஷத்தை தருகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு பாவம் செய்தோமோ, பாவம் செய்த எவனும் பாவத்தினால ஜெயிக்கப்பட்டு இருக்கிறான், அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கணும் அப்படின்னா பரிசுத்த உள்ளவரால மாத்திரம்தான் முடியும். நம்மை மீட்கும் படிக்க அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் பாவ சாயலா வரல, பாவத்தில் அடிமைப்பட்ட நம்மை மீட்கும் படிக்கு மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டு எனக்காக அவர் இறங்கி வந்தார். இந்த அன்பிற்கு நிகரான அன்பை எதோடையும் நீங்க ஒப்பிட முடியாது. ஹல்லேலூயா. தாயுடைய அன்பு தான் பெஸ்ட், தகப்பனுடைய அன்பு தான் பெஸ்ட், நண்பனுடைய அன்பு தான் பெஸ்ட். எவ்வளோ நீங்க லிஸ்ட் போட்டாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க எல்லாருமே நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. நம்ம நன்மை செய்யும் போது
நல்லவங்க, நம்மளை வந்து இன்னைக்கு அதுக்குமே வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நன்மை செஞ்சாலும் சத்தம் போடுவாங்க. தீமையை மாத்திரமே நம்ம செய்து, பாவத்தை மாத்திரமே நம்ம செய்து, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது கூட நன்றின்னு சொல்லாம போனாலும் நமக்காக காத்திருக்கிறார் இல்லையா? அந்த அன்பிற்கு நிகரான அன்பு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்க இருதயம் என்னன்றதை புரிந்து கொள்றாரு பார்த்தீங்களா? இதுதான் நீங்க, இதுதான் என் ஏக்கம், இதுதான் என் தவிப்பு, கரெக்டா புரிந்து கொண்டு நம்ம கேட்காமலேயே நமக்கு உண்டானதெல்லாம் செய்யறாரு பார்த்தீங்களா? அந்த அன்புக்கு நிகரான அன்பு வேறு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாக கூட சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன்ற பாடலை பாட போகிறோம். நான் எங்க இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற தேவன். நான் சிங்கக்கெபியில இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார். அக்கினி சூழல் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். நான் போன வாரம் நான் அங்கே சொன்னேன் அந்த சர்ச்சில். இன்றைக்கி அது மறுபடியும் ஞாபகம் வருது எனக்கு. உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் வந்து நடந்து போனானா அவனோடு கூட தேவனாகிய கர்த்தரும் அந்த பீச் மணலில் 2 பேர் நடக்கிறாங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க. அது அந்த 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 பீச் மணல் அப்படின்றது வந்து காலத்தை குறிக்கிறது. அவங்க 2 பேரும் அப்படியே வருஷ கணக்காக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த மனுஷன் நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது அந்த மணலில் 2 பேரோட கால் தடம் இருக்குது. கொஞ்சம் இடத்துல ஒருத்தருடைய கால் தடம் மாத்திரம்தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா 2 பேரோட கால் தடம் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒருத்தனுடைய கால் தடம் மட்டும்தான் இருக்குது. அவன் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, அவன் வாழ்க்கையின் சந்தோஷமான நேரங்களில் 2 பேரோடைய கால் தடம் இருக்குது. அவன் வாழ்க்கையில் ரொம்ப துக்கமாக, பிரச்சனைக்கு மத்தியில், போராட்டத்திற்கு மத்தியில் இருந்த நேரத்துலலாம் ஒருத்தருடைய கால் தடம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டானே, இது என்ன நியாயம் ஆண்டவரே? நான் உண்மையே நம்பி வந்தேன், சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் என் கூட நட போட்டீங்க, கஷ்டம் வந்தப்போ என்னை விட்டுட்டு ஓடியே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நல்லா பாருப்பா, அந்த ஒரே ஒரு காலத்தோட என்னோடது. உன்னால் நடக்க முடியல நீ சொன்னப்ப நான் உன்னை விட்டுட்டு ஓடி போல, உன்னை தூக்கி சுமந்துட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் உன்னால் முடியாது. ஆனாலும் உன்னை அந்த நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்காக நான் வரல. இறுதி வரைக்கும் உன்னை எப்படியாவது கூப்பிட்டுட்டு போகணும். உன்னால் நடக்க முடியுமா? என் கூடவே உன்னை நடத்தி கூப்பிட்டு வருவேன். உன்னால் முடியலையா? நான் உன்னை தூக்கி சுமந்தாவது நீ கடக்க வேண்டிய தூரத்தை கடக்க செய்து பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். அதுதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், எத்தனை பேருக்கு புரிந்ததுன்னு தெரியல. நேற்று அது ஆண்டவர் கூட பேசினார். அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் புதுசா வரும் போதும், ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும், ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் என்ன நிச்சயம் தெரியுமா? என் ஓட்டத்துல நான் முன்னேறி கொண்டே போறேன். கர்த்தர் எனக்காக நியமித்த ஓட்டத்துல முன்னேறிக்கிட்டே போறேன். அந்த ஃபினிஷிங் லைனை நெருங்கிக்கிட்டே இருக்கேன். அந்த சந்தோஷமா இல்லையா? அது சந்தோஷமா இல்லை? ஸோ சீக்கிரமா முடிக்க போறேன் ஆண்டவரே, இதோ நெருங்கி வந்துட்டேன். இன்னொரு வருஷம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் என் தேவனோடு போய் இருக்க போகிறேன். உண்மையான சந்தோஷம், உண்மையான நான் போய் என் கர்த்தரோடு சேர்ந்து இருக்க போற நாட்கள் சமீபித்து கொண்டே வருதுன்ற சந்தோஷம், அது துக்கப்படுற காரியம் இல்லை, அது மிகுந்த சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு புது வருஷம் வரும் போதும், ஒவ்வொரு புதிய மாதம் வரும் போதும் நீங்க உங்களுடைய ஓட்டத்துல நெருங்கி போய்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் உங்க கூடவே தான் வராரு. அந்த ஓட்டத்தை நீங்க முடிக்கும் வரைக்கும் கூடவே வராரு. அதன் பிறகு நித்திய நித்திய காலமாய் நாம் தேவனோடு கூட இருக்கும் படிக்கு. ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நான் போட்டேன், என்னையும் அந்த ரேஸில் சேர்த்துக்கப்பா, நானும் முடிச்சிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் தனியாக ஓடுறேன், நீ தனியாக போ. நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்லியிருந்தேன் அதில் அப்படின்னா, இது ஒவ்வொருத்தருக்கான இண்டிவிஜுவல் ரேஸ். கூட்டமாக சேர்ந்து ஓடலாம், ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் யார் ஃபர்ஸ்ட் வராங்க செகண்ட் வராங்கன்ற ரேஸே அது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேஸை நீங்கள் முடிக்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வாங்க செகண்ட் வாங்க அதெல்லாம் தேவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரோட நித்திய நித்திய காலமாக இருக்க முடியும். அதனால நம்ம இந்த பாடலில் பார்க்கலாம், சிங்கக்கேபியில் நான் விழுந்தாலும் சரி, சூளை நெருப்பில் இருந்தாலும் சரி, ஆழ்கடலில் இருந்தாலும் சரி, நான் ரேஸில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போனாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாடலாமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினி
சொல்லி இறங்கி எனக்காக உங்களுக்காக இறங்கி வந்தார். அவர் வந்தது எங்க தெரியுமா? ராஜாவா பிறந்தவர் தான், ஆனா பிறந்ததோ ஒரு ஏழை குடிசையில. அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். அவர் இஸ்ரவேலின் ராஜா, இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மகிமையின் ராஜா தமது சர்வ மகிமையை தாழ்த்தி வந்தார். எதற்காக? நம்மை நேசிக்க, நம்மை மீட்க, நம்மேல் வச்சு அவரை அன்பை விளங்க பண்ணுவதற்காக. எல்லோருக்கும் எல்லாமுமானவர் சிலுவையில என்னுடைய சிறுமையை, என்னுடைய வேதனையை, என்னுடைய நோயை, என்னுடைய கடனை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய அவமானத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன். ஹல்லேலூயா! இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்காக சுமந்தார். அவரை ஆராதிப்போம், அவரை நேசிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அவரை ஹல்லேலூயா! ரிபா லாஷா லா ருக்கா போதலா உரிக்கா போகதால லிபரா கோதலா ஷத்தலு லூபரா கதலா உரிக்கா போகதார ரிபரா உரிக்கா போகதால லிபரா சதலா லபரா உரிக்காதல லீக்கரபதலபா. வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷருக்கு முன்னாடி தலை நிமிரவில்லை, பிசாசுக்கு முன்பதாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எங்கள் சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின்
உங்களுடைய சொந்தக்காரவங்களா, உங்களை ஏளனமாய் பேசுகிறவங்களா? இல்ல, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஓ சாத்தானுக்கு முன்பதாக நான் உன் தலையை உயர்த்தி இருக்கிறேன். ஓ ரபாலா ஷபரி கரபா, ஓரி ஷபரி கரபா. இதோ பிரதான ஆசாரியர் யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவ சமூகத்தில் நின்றானே. இன்றைக்கு நாங்களும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக, பாவத்துல நிறைந்தவர்களாக நின்று கொண்டிருக்கோம்ப்பா. உங்க முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட எங்களுக்கு பலன் இல்ல ராஜா. எங்கள் பாவத்துல நாங்கள் கூனி குறுகி உங்க சமூகத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு, குற்றம் சாட்டும்படிக்கு சாத்தான் எங்கள் வலது பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. உன் வாழ்க்கை அவ்வளவுதான். நீ இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு, இவ்வளவு அக்கிரமத்தை பண்ணிட்டு, நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாதுன்னு சொல்லி என் மேல குற்றம் சுமத்துகிற சாத்தான் என் வலது பக்கத்துல நின்று கொண்டிருந்தாலும் பரலோகத்தின் தேவன் சாத்தானை இன்றைக்கு கடிந்து கொள்கிறார். ஓ ரபா கரபா ஷபரி கரபா, ஓ ரிபலா கரபா. இவர்கள் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? ஓ ரிஷபரி கரபா. இவர்களுக்காக எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்தேன். ஓ ரிஷபரா கரபா. இதோ உங்கள் அக்கிரமத்தை உங்களிலிருந்து அவர் நீங்க செய்து, உங்கள் அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் உங்களிடத்திலிருந்து களைந்து போட்டு, நீதியின் வஸ்திரத்தை தரிப்பித்து, ஓ சுத்தமான பாகையை உங்கள் தலையின் மேலே வைத்து, நீங்கள் இழந்து போன அதிகாரத்தை உங்கள் கரத்திலே கொடுத்து, வெற்றி சிறந்தவர்களாக சாத்தானுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர் என் கர்த்தர். ஓ ரிகா ஷபா ரிகா பலா கரபா. என்னை குற்றப்படுத்துகிற ஜனங்கள் அல்ல, என்னை குற்றப்படுத்துகிற சாத்தானுக்கு முன்பதாக என் தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி நிற்க வைக்கிறார். ஓ ரபலா ஷபா ரிகா பலா. நான் தலை குனிந்து நிற்க வேண்டியது இல்லை, நான் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டியது இல்லை. தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார். தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார். என் ரட்சகர் என்னோடு இருக்கிறார், என் நேசர் என்னோடு இருக்கிறார். ஓ நான் அழுக்கு வஸ்திரத்தை சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என் கர்த்தர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் என்னை அலங்கரித்து இருக்கிறார். நான் என் பாவத்திலே மடிந்து போக வேண்டியது இல்லை என்று கம்பீரமாய் சொல்லலாமா? கம்பீரமாய் சொல்லலாமா? தைரியமாய் சொல்லலாமா? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஊரபலா ஷபரி மனத்துரபலா லேகரபலா கரபலா ஷபரி கரபரபரபா. நீ இழந்து போன அதிகாரத்தை நான் மீண்டுமாக உன் கரத்திலே கொடுக்கிறேன். நீ இழந்து போன ஊழியத்தை மறுபடியும் புதுப்பித்து உன் கரத்தில் நான் இன்றைக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் எங்களை நம்பி ஒப்பு கொடுக்கிற இந்த பொறுப்புகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன சகலவற்றையும் இந்த நாளில கர்த்தர் எங்களுக்கு மீட்டு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஓ ரபா ஷபரி பலா கரபா, ஓ ரிபலா கரபலா ஷபரி கரபா. இன்னும் நீ அரைக்கதவை சாத்தி கொண்டு அவமானத்துல உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். நீ எழுந்து புறப்பட்டு போ, நீ எழுந்து புறப்பட்டு போ. ஓ ரிஷபரி கரபலா, ஓ ரிஷபரி கரபா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. இது முதற்கொண்டு நான் உன்னை புதிய நாமத்தினால அழைப்பேன். நீ எனக்கு சொந்தமானவள் என்று, நீ எனக்கு சொந்தமானவன் என்று கர்த்தராவே நீ சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனை சந்தோஷம் இருந்தாலும், நாங்க எங்கெல்லாம் சுற்றி வந்தாலும், என் தேவனுடைய சமூகத்துல இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. என் நேசருடைய மார்பிலை சாய்ந்து கொள்வதை போன்ற ஒரு சந்தோஷம் வேற எங்குமே எங்களுக்கு இல்லையே அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. For
அப்பாற்பட்டவர். அன்பு என்றால் அது என் இயேசு மட்டும்தான். உறவு என்றால் அது இயேசு மட்டும்தான். உயிர் என்று சொன்னால் அது என் இயேசு மட்டும்தான். இன்றைக்கு நான் வாழ்வது, நீங்க வாழ்வது என் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அவருடைய ஜீவன் எனக்குள்ள தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஜீவன் தேவனுக்குள் எனக்குள் மறைந்திருக்கிறது. அவரை எனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். அவரை எனக்குள் வைத்து நான் வாழ்கிறேன். என் இயேசுவோடு நான் வாழ்கிறேன். என் இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் இயேசுவோடு வாழ்கிறேன். என் இயேசு என்னோடு வாழ்கிறார்.
கரோதர சபாதரே ஓ கபூதர சப்தஹாபரா ஓ கரோதர சீமஹாதன லீபரா சீகாதர இப்ராஹா ஓ ரமஹா ஓ கராதர சபல லபல ரிபல ரபா வறண்ட வாழ்க்கையெல்லாம் வறண்டு போன வாழ்க்கையெல்லாவற்றையும் ஓரி கபூதர சப்தஹாதன லீபரா சீதராது சீபதல அந்த செழிப்புள்ள நதி இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு. அது பரிசுத்த ஆவியானுடைய நதி. அது ரெண்டு கரையிலையும் கனி நிறைந்த விருட்சங்கள். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அதின் காலத்தில் ஏற்ற கனிகளை நிரம்பி வழிகிற கனிகளை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, பச்சையான ஒலிவ மரமாய், பச்சையான ஒலிவ மரமாய் என் திராட்சை செடியே உம்மில் நிலைத்திருக்கிற கொடிகளாய், உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதாய் பிதாவானவர் மகிமைப்படும்படி எங்கள் பாத்திரம் நிரம்பட்டும். அப்பா, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும். எல்லோருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமையை வேரோடு பிடுங்கி எறிஞ்சு இயேசுவின் அன்பிலே, கிறிஸ்து இயேசுவினுடைய உருக்கமான அன்பிலே நிரப்பி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம்.